ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டிங்கு பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளிகள் வாழ்ந்து வந்தது. அதே மாதிரி அங்கே பெர்சின்னு சொல்லிட்டு ஒரு காக்காவும் இருந்தது. இங்கே இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெர்சி காக்கா வந்து தினமுமே இந்த டிங்கு பிங்குவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுது. பரவாயில்ல, நம்மளும் தான் இந்த காட்டுல இருக்கோம், ஆனா நமக்கு உணவே சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த 2 கிளிகளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியலையே. தினமும் பறந்து போனா ஒரு பெரிய மூட்டையாவே எடுத்துக்கிட்டு வருதாங்க. எப்படி? ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிங்குவும் பிங்குவும் தன்னோட கூட்டிலேருந்து வெளியில் பறந்துடுச்சு. ரொம்ப தொலைவு பறக்குது. அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பழம் வந்து அதுங்களுக்கு கண்ணில் தென்படுது. உடனே அந்த பழத்தையும் எடுத்து வச்சுக்குதுங்க. எடுத்து வச்சுட்டு திரும்ப கூட்டுக்குள்ளேயும் சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்குதுங்க. அந்த எடுத்துகிட்டு வந்த தானியங்கள்லேருந்து அந்த பழங்கள்லேருந்து எல்லாமே அடுக்கி வைக்குதுங்க. இது எல்லாத்தையுமே இந்த பெர்சி காக்கா வந்து தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓ பரவாயில்லையே, இவங்க இன்னைக்கு காலையில போயிட்டு இவ்வளோ தானியங்களையும் பழங்களையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. நம்மளும் தான் காலையில இருந்து சுத்துறோம், ஒரு தானியம் கூட கிடைக்கலையே. ஐயோ கடவுளே, எனக்கு வேற ரொம்ப பசியா இருக்கு, இப்ப அதை எடுத்து சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சி காக்கா ரொம்பவே பசியால் துடிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிங்கும் டிங்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற பழம் தானியத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச இந்த பெர்சி காக்கா அந்த டிங்கும் பிங்கும் நல்லா தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டுக்குள்ளே போய் அந்த இருந்த 2 பழங்களையும் எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துடுது. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. இந்த டிங்கும் பிங்கும் எழுந்து தன்னோட தானியங்களை எல்லாத்தையுமே தினமும் எழுந்த உடனே பார்க்குங்க. அதே மாதிரி எழுந்ததும் தன்னோட தானியங்களை பார்த்ததும், என்ன இது, இந்த வரிசையில நம்ம நைட்டு வைக்கும்போது ஃபுல்லா தானே நம்ம வச்சுட்டு தூங்கணும், ஆனா ஏதோ குறையிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிங்கு வந்து பிங்குவை எழுப்புது. பிங்கு பிங்கு. உடனே அந்த பிங்கு, என்ன டிங்கு, இங்க பாரு, இங்க ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இல்ல, என்னது? ஆமா, நம்ம வச்ச தானியங்கள்லயும் இந்த பழத்துலயும் ஏதோ குறையுது, யாரோ வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கும் பிங்குவுக்கும் ஒரே யோசனை. கரெக்ட் தான் டிங்கு, யாரோ நம்ம கூட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தூங்குற நேரம் பார்த்து நம்ம தானியத்தையும் பழத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க, அது யாருன்னு முதல்ல அந்த திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கு சொல்லுது. உடனே வா வெளியில் போய் பார்ப்போன்னு வெளியில் வந்தால் கூட்டை விட்டு யாரையும் காணோம். என்ன இது, ஒருத்தவங்களையும் காணுமே, அப்போ யார் தான் வந்திருப்பா நம்ம கூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த டிங்கும் பிங்கும் உடனே ரொம்ப தொலைவில் இருந்த இந்த பெர்சி காக்கா வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. அச்சச்சோ, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல, யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு திருடனை தேடுறாங்களே. நம்ம மட்டும் இந்த பழத்தை அவங்க கண்ணுல காமிச்சிட்டோன்னா நம்மள அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக வந்த ஒரு குரங்கு கூட்டம் வந்து அந்த பழத்தெல்லாம் பார்த்துட்டு, இங்கே ஏதோ ஒரு பழம் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெர்சி காக்கா எடுத்துகிட்டு வந்த அந்த பழங்களில் ஒரு 2 வந்து தூக்கிக்கிட்டு ஓடியாருது. இப்படி வர்றதை வந்து இந்த டிங்கும் பிங்கும் பார்த்துடுது. ஓ, அப்ப எங்க கூட்டுல வந்து பழத்தை தூக்கிட்டு போனது இந்த குரங்கோட வேலைதானா? அதை இன்னைக்கு விடவே கூடாது, இன்னைக்கு துரத்தி பிடிச்சி நம்ம பழத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு துரத்திக்கிட்டு ஓடுதுங்க இந்த டிங்கும் பிங்கும். ரொம்ப நேரமாக இந்த குரங்குக்கும் ஒரு சந்தேகம், என்ன இது யாரோ நம்மளை துரத்துற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் இவங்க நம்மளை துரத்துறாங்கன்னு ஒரு கட்டத்தில் அந்த குரங்கு ஒரே இடத்துல நின்றுடுது. உடனே இந்த டிங்கும் பிங்கும், நீ எங்ககிட்ட எங்க பழத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, நீங்க யாரு, இது ஏன் கேக்குறீங்க? நானே உணவுக்காக ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன், அது எந்த இடம் தெரியுமா? எங்க கூடு தானே. இல்லையே, நான் இப்பதானே அந்த மரத்துல உட்கார்ந்துருக்குல்ல ஒரு காக்கா, அந்த காக்கா தான் இந்த பழத்தை வச்சிருந்தது, அதனாலதான் நாங்க பசியில எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், ஓ, அப்ப இந்த திருட்டு காக்கா வேலைதானா இது? சரி சரி, நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு, மீதி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கும் பிங்கும் திரும்ப வேகமாக வந்து அந்த கூட்டை பார்க்குது. அங்கே அந்த திருட்டு காக்காவை காணோம். ஓ, அப்ப உன்னோட வேலை தானா? நீ எப்படி நாளைக்கு எங்க கூட்டுக்கு வருவ திருடுறதுக்கு, அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட கூட்டுக்கு போயிடுது. பெர்சி இந்த டிங்கு பிங்கு கண்ணில் படாமல் வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துடுச்சு. ஐயோ, இந்த குரங்கு வந்து நம்மள எல்லாத்தையும் காட்டி கொடுத்துடுச்சு. ஐயோ, நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம மட்டும் இந்த டிங்கு பிங்கு கண்ணில் மாட்டினா அவ்வளோதான். முதல்ல நம்ம எங்கேயாவது தலைமறைவாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சி காக்கா யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கு என்ன பண்ணுறதுன்னு. இதோட மீதி கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.